ஹாய், வெல்கம் டு பிருந்தா சமையல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ரொட்டி தான் பண்ணுறேன். ரொட்டிக்கு ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே செய்யக்கூடியது என்னென்னா, ஆயில் வந்து அப்ளை பண்ணி நம்ம தட்டுவோம். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவர் இருந்தால் தட்டி நம்ம போடுவோம். பட் என்ன மாதிரி கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறவங்க, நீளமாக இல்லாமல் அகல கம்மியாக இருக்கிறவங்க, எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் தட்ட வராது. என்னோடய கை சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தட்ட வரும். ஏன்னா இப்படி எடுத்து நம்ம போடணும் இல்லையா? ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி கோதுமை தொட்டுக்கிறோமோ அதே மாதிரி தொட்டு நீங்கள் அழகாக கையில் எடுத்து போடலாம். பாருங்கள், வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நல்ல ரொம்ப லேஸாக பாருங்கள், சுட்டது பாருங்கள், நல்ல லேஸாக சப்பாத்தி மாதிரி அழகாக வந்திருக்கு, மெதுவாகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு நான் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம இப்படி கவரை திருப்பிக்கலாம். கவரை திருப்பி நீட்டாக வரும். கொஞ்சம் கூட ஒட்டாது. எவ்வளோ லேஸாக இருக்க பாருங்கள், என் கை அச்சே தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு லேஸாக நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம். இதே ஆயில் அப்ளை பண்ண எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸு. பாருங்க, அப்படியே கல்ல போடுறேன். போட்டு நம்ம நீட்டாக எண்ணெய் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.